கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி என்னையோட 14வது நாள் ஆகுதுங்க. இந்த 14வது நாள்லயே தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். கோவையில முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய ஒரு விஷயமாவே மாறி இருக்கு. ஒரு 10 வயது சிறுமியை பார்த்தீங்கன்னா ஈவையருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொண்டு இருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களால ஏத்துக்கவே முடியல. மக்கள் எல்லாருமே உங்க ஆட்சியில இது மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. அதே சமயம் திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்காங்க, நர்சிங்கா பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்குல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதே மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல மூக்குல ஏதோ பாத்தீங்கன்னா தசை அதிகமா வளர்த்தோம், இது மாதிரி மூக்கு சம்பந்தமான பிரச்சனை தான். இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உயிரே போயிடுச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணியிருக்காங்க, தவறான சிகிச்சை அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி அந்த மருத்துவமனையில வேலை செய்யற மாணவிகளே பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி பாத்தீங்கன்னா போராடி இருப்பாங்க. இப்படி என்ற பிரச்சனையே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு விஷயமாவே மாறி இருக்குங்க. ஓகே, இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிஎம் அவர்கள் இது என்ன ஆக்ஷன் எடுத்தாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல என்னுடைய கருத்தை, தனிப்பட்ட கருத்தை இந்த இடத்த நான் சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா சட்டம் கடுமையான குற்றங்கள் குறையும். ஒரே லைன்ல முடிச்சிடலாம். அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பாத்தீங்களா, அங்கதான் ஒரு சந்தேகமா ஏற்படுது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்குல பிரச்சனை தான், அவங்களுக்கு எந்த ஒரு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல மூக்குல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால சுத்தமாவே பாத்தீங்கன்னா முடியல, இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்படுது. அப்புறம் வயிற்றுலயும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றது எனக்கு சுத்தமா புரியல. மூக்கல பிரச்சனைன்னு போனாங்க, அது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வயிற்றுல பாத்தீங்கன்னா போய் முடிஞ்சிருக்கு. அங்க எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவங்க கடைசியில செத்தே போயிடுறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெண் கூடயே பாத்தீங்கன்னா மற்ற பெண்கள் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸும் சரி, காலேஜ்ல படிச்சவங்களும் சரி, அந்த மருத்துவமனையில வேலை செஞ்சவங்களும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க, கொஞ்சம் க்ளோஸ் தான். எல்லாருமே அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க, க்ளோஸா இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல அவங்க பணியாற்றி இருக்காங்க, எல்லா பேஷண்ட்டையும் போயிட்டு பார்ப்பாங்க. ஆனா பர்டிகுலரா இந்த சிஸ்டரை மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கவே விடல. இது பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகமா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது போய் பார்த்தவொடனே தெரியற அளவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே நர்சிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இதுல என்ன என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு பேஷண்ட்டை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த வகையில அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையே பாத்தீங்கன்னா பணியாற்ற அதே மருத்துவமனையில வேலை பார்க்குற ஆட்களையும் பாத்தீங்கன்னா பார்க்க விடலைங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு சந்தேகத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா வேற எதனா ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கலாம், அதை மூடி மறைக்கவா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் பார்க்க விடாம இருக்கணும்? நார்மலா அவங்க மூக்குல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிகிச்சை பாத்தீங்கன்னா பலன் அளிக்கல அப்படின்னா பார்க்க ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்க விட்டா அவங்களுக்கே தெரிய போகுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் பார்க்க விடாம தடுக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இந்த இடத்த பாத்தீங்களா. இந்த கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கா இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத கொண்டு வருது. ஓகே, இப்போ இது ரெண்டு விஷயமே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா கோவையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு தாங்க, அந்த நடந்த ஒரு விஷயத்துக்கு சிஎம் விஜய் அவர்கள் கால் பண்ணி ஆறுதல் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு நீதி கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிவாரணமும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆல்ரெடி. அதன் வகையில பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் நிவாரணம் கொடுத்திருப்பாரு. 7 லட்சம் நிவாரணம் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி காசு கொடுத்துட்டா போதுமாப்பா, போன உயிர் வந்துருமா, அதே மாதிரி அந்த காசு முகிட்டா அந்த குற்றவாளிகளுக்கு நிதி நிதி எங்களுக்கு வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்ற கமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவரு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா கால் பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வச்ச கோரிக்கை நிதியும் கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்திருப்பாரு. நீதியும் அவரு சொல்லியிருப்பாரு. என்னன்னா
இந்த 2 குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சிஎம்மா வந்து பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்சதை அவர் தரப்புல இருந்து பண்ணியிருக்காரு. மரண தண்டனை ஒண்ணு கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆயுள் தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் தான் ஜெயிலு, வாழ்நாள் சிறை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்நாள் சிறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளியவே வர முடியாது. வாழ்நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயில தான் இருக்கணும். ஆனா ஆயுள் தண்டனை 20 வருஷம் தான் ஜெயில இருக்கணும். அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் சிறை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மரண தண்டனை தூக்கு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துல ஒண்ணுதான். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருந்து மேரேஜ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனை இருக்கு. இந்த ஒரு சட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட சட்டம் இருக்கும்போது ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்துறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொடுமை. இதுல கொன்னு இருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து தனித்தனி செக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இருந்து வாழ்நாள் சிறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மரண தண்டனை தூக்கு தண்டனைக்கு ஒரு 40% வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சுட கிடையாது, கை காலை மட்டும் உடைச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்சு ஓடும் போது உடஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் உடைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலதான் கை காலை உடைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளவு கடுமையான குற்றவாளி நீங்க சுட்டுட்டீங்கன்னா வச்சுங்களேன், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்னவோ சந்தோஷமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க சுட்டாலும் சரி சுடலனாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்நாள் சிறை அப்படின்னா தூக்கு தண்டனை. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உறுதி இந்த ரூல்ஸ் பிரகாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நிவாரணம் என்ன கொடுத்தாரா சிஎம் அவர்கள், அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, உயிர் அந்த பெண்ணுக்கு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. தற்காலிக அரசு பணி தரதா சொல்லியிருக்காங்க. அது ஏன் தற்காலிகமா கொடுக்குறீங்க, வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டாவே கொடுக்கலாமே அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா தற்காலிகம் அப்படின்னா இப்போ அரசு பணியில இருக்காங்கன்னா அடுத்த 1 வருஷத்துலயோ இல்ல அடுத்த 6 மாசத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நீக்கிடுவாங்க. அதுதான் தற்காலிகம். ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சகோதரிக்கு அரசு பணியை வந்து காலம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தரணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனை பட்டா இலவசமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்களா. ஆனா இதுக்கு வந்து நீதி என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா கண்டிப்பா எல்லாரையும் பார்க்க விடாம இருந்திருக்காங்க. இதுவே வந்து ஒரு கேள்விக்குறிதாங்க. ஸோ அதுவும் ஒரு டவுட்டா தான் இருக்கு. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஆனா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருக்காரு. எதுவுமே பண்ணாமலாம் கிடையாது. கோவைஷிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைதிகளை வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு நிவாரணமும் வழங்கியிருக்காரு. அவங்க பெற்றோர்களுக்கு தொலைபேசியில வந்து பாத்தீங்கன்னா ஆறுதலும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கா வந்து மக்களுடைய கோரிக்கை என்னன்னா ஒருத்தரையாச்சும் வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலே இப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காருங்க. இப்ப மாற்றமே இல்லாம மத்தவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்ல சுருக்கமா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பனைமரத்துல ஏறினதுக்காக கல் இறக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கால்ல ஒரு புல்லட் கிடையாது 2 கால்லயுமே சுட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வாட்டின்னு நினைக்கிறேன். 3 வாட்டி சுட்டிருக்காங்க 2 கால்ல. பனைமரத்துல ஏறி கல் இறக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக. எனக்கு என்ன டவுட்னா ஒரு ஒரு மைனர் சின்ன பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணி ஒரு குற்றவாளி இருக்கான். அதை விட பனைமரத்துல ஏறி கல் இறக்கிறது ஒரு பெரும் குற்றமா? ஏன்னா இந்த விஷயத்துக்கு காலில் சுடாத இவங்க பனைமரத்துல ஏறி கல் இறக்கிறது காலில் சுட்டிருக்காங்க. ஆனா வந்து அந்த போலீஸை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, அவர் பணியிட நீக்கம் பண்ணாங்களா இல்ல திருப்பியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றது தெரியல. ஆனா வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க கொல்லனாலும் வந்து காலையாச்சும் சுட்டிருக்கலாம், ஒரு கால 2 காலையாச்சும் வந்து பாத்தீங்கன்னா சுட்டிருக்கலாம். அது வந்து என்ன பண்ணுன்னா இது மாதிரி செயல்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கும். மக்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த பெற்றோர்களுக்கு தான் வந்து அதோட வழி தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா என்ன இப்படி ஆயிருக்கு, தமிழ்நாட்டுல ஏன் இப்படி குற்றங்கள் அதிகமாயினே போகுது அப்படின்ற எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள எப்பயுமே வந்துடவே கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்ற அச்சத்தோடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இதுல தப்பு பண்ணா உடனே அவனுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்ற ஒரு
விஷயம் காதுல கேட்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது மாதிரி நான் பண்ணியிருக்காரு, அப்ப தப்பு பண்றவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க. இதுதான் ஒரு காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மைண்ட் செட்லயும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தோன்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும், அவங்க கேட்ட நிவாரணத்தையும் கொடுத்திருக்காரு, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பரவாயில்லங்க, தொலைபேசிலையும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த அச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எப்பவுமே இருக்க தான் செய்யும். அதுக்கு அவங்க கூடிய சீக்கிரம் விரைவா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல, இந்த குற்றம் இப்போ நடந்திருக்கு, உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுத்து சீக்கிரமா தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் நிவாரணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் முழுமையான ஒரு திருப்தி கிடைக்காது அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு நாட்கள் அவர் வந்து முதலமைச்சரா ஆகி. ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் மட்டும்தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளா தான் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கடந்து ஸோ பார்ப்போம் என்னென்ன, இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 14வது நாள்ல இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து இந்த பிரச்சனைகளை அதுக்கான தண்டனை கொடுத்தா சீக்கிரமா முடிஞ்சிடும். பட் ஓரளவுக்கு இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காரு, பரவாயில்ல. அந்த கோவை விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அந்த பெண்மணி வீட்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உதவிகளை அவர் செஞ்சிருக்காரு. டக்குன்னு விஷயங்கள் செய்யறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணொலி அவ்வளவுதான். புதுசா பாக்குறவங்க நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். இன்னைக்கான காணொலி இவ்வளவுதான். அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.